ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ லாஸ்ட் வீக் எடுத்தது. இப்போ தான் எடிட் பண்ண நேரம் கிடச்சது. ஸோ லாஸ்ட் வீக் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். வந்துட்டோமா? ஞாபகம் இருக்குல்ல, 500 rupees பட்ஜெட். போத் ஃபார் போத். இதுக்கு தனியா அது என்னது? அது முன்னாடியே இருந்துச்சு. அது வந்து என்ட்ரி. ஆமா, அது வந்து என்ட்ரி ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும். மேல இருக்கு பாத்தியா, அதுதான் வந்து ஆமா புதுசா ஓபன். எங்க பார்க்கிங்? இங்க தானா? பார்க்கிங் இங்க தான், உள்ள தான். இது வந்து கிட்ஸ்க்கு 50, அடல்ட்ஸ்க்கு 20 or 30. ட்ரெயின்ல இருக்கு பாரு. ட்ரெயின் ஓடுமா? இன்னும் செட் பண்ணல. இதுக்குள்ளேயே தான், இதுக்குள்ளேயே ஓட்டுறதுக்கு தான். யானை மிதிக்க போகுது, யானை மிதிச்சிரும். ஏய் வேண்டாம், வாங்க. பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்து எங்கேயுமே கூப்பிட்டு போகல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எங்களை சிட்டி ஸ்கொயர் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்லம்மா, ஏமா கூப்பிட்டு போகல அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிது. கடிக்காது, இதெல்லாம் குட் ஃபிஷ். அது பேசாமல் இருக்கும். அப்படியே இருக்க பெருசாயிட்டே போகும். சிட்டி ஸ்கொயர் திண்டுக்கல் டு வத்தலக்குண்டு பைபாஸில் பித்தளைப்பட்டி பிரிவில் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போது ரீசண்டாக கிட்ஸோட சாஃப்ட் ப்ளே ஏரியா வந்து லான்ச் பண்ணாங்க, இண்டோர் கேம்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு தான் வந்து பிள்ளைங்க போகலான்னு சொன்னாங்க, வந்திருக்கோம். ஐயோ ஆமாடா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமுக்குடா. அப்ப சொல்ல வேண்டியதானே, அமைதியாவே இருந்தா. நீ இருக்கிறதுலே எது கடைசியா அதான் என்னையே சொல்றியா? நான் இந்த ப்ளே ஏரியா ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். அப்போ இருந்து கேட்டுட்ருக்காங்க எங்களையும் கூட்டு போங்க அப்படின்னு. டைமே கிடைக்கல. இன்றைக்கி வந்து டைம் கிடச்சது, அதுவும் ஆஃப்டர்நூன் டைமில் வந்தோம். அதனால் ஃப்ரீயாக இருந்தது. அவளுக்கு அதுதான் விளாடணுமா? அதுக்கு காயின்ஸ் வாங்கணும்ல. ½ an hour ஓகேவா? கண்மணி நான் சாஃப்ட் ப்ளே ஏரியாவில் விளாட்றேன் அப்படின்னு சொன்னால், கயல் வந்து எனக்கு காயின்ஸ் வச்சு விளாட்ற கேம் தான் நான் விளாடுவேன் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ½ an hour வாங்கினோம். அவளுக்கு வந்து ஒரு 10 காயின் வாங்கி கொடுத்தோம். ½ an hourக்கு 200 ரூபா வந்தது. காயின்ஸ் வந்து ரேட்டு வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 10 காயின் 250க்கு மேலே வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 500 2 பேர்த்துக்கும் சொன்னோம். 500 பிரித்து கேமுக்கு வந்து கொடுத்தாச்சு. கண்மணியை கூப்பிட்டு நான் இங்கிட்ட வந்துட்டேன். கயலை கூப்பிட்டுட்டு கமலா அங்கிட்ட போயிட்டாங்க. கண்மணி நாங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் போனனால பெருசாக கூட்டம் இல்லை. அதனால் இவங்க மட்டும் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைம் போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடும் போது இன்னுமே ஜாலியாக இருக்கும். சாஃப்ட் ப்ளே ஏரியா ட்ராம்புலின்லாம் வந்து விளையாடுறதுக்கு சாக்ஸ் வந்து கம்பல்சரி. வா விழுந்துரு அப்படின்னு. ஒன்றும் ஆகாது, விழுந்துரு, ஒன்றும் ஆகாது. இப்போ கண்மணி விளாண்டுட்டு இருக்க இந்த ப்ளே ஏரியாவுக்குள்ளே வந்து 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க மட்டும்தான் அலவுடு. கயல் வந்து வெயிட் கம்மியாக இருக்கனால சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவளுக்கு வந்து நான் இதில் விளாடலை, எனக்கு வந்து அந்த காயின்ஸ் போட்டு விளையாடுறதுல தான் விளாடுவேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டா. அமுக்காத, அமுக்கி விடு, மோட்டர் அமுக்கி விடு, அமுக்கி விடாத, அதை அமுக்கு. கேம் ஸ்டார்ட். வேகமாக போடு. ஆமையடி.
நீ கரெக்டாக வச்ச அடி. அங்கே பாரு பெரிய மீன். ஆ எழுந்துருச்சா? கண்மணி கூட நான் இருந்தேன், கயல் கூட கமல் இருந்தாங்க. அவள் ஒவ்வொரு கேமாக விளையாடுறதெல்லாம் கமல் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓ ஜஸ்ட் மிஸ். எத்தனை பாயிண்ட்டு? 28. சூப்பர், நைஸ். இருக்குல்ல, மீதி இருக்குல்ல, இன்னும் 3 பால் இருக்குல்ல, அதையும் எடுத்து போடு போடு போடு. கவுண்ட் ஆகாது, பட் போடு. கவுண்ட் டைம் முடிஞ்சு. சூப்பர் பாப்பா, நல்லா இங்கே பாரு, சும்மா விளையாடல, ஓங்கி வேகமாக நல்லா இங்கே இரு திருப்பி கரெக்டான சைடா. ஓகே ரைட். ஓங்கி ஓங்கி வேமா வேமா வேமா. எவ்வளோ? இங்கே தான் வந்திருக்கு 120. இன்னொரு வாட்டி அடி அடி அடி. $300. சூப்பர், ரைட்டு. எவ்வளோ நேரம் அடிக்கிறது? அவ்வளோதானா? என்ன பண்ற? அதான் அங்கே விளையாண்டுட்டு இருக்கு. இந்த டிராம்போலின் வந்து எல்லாமே சேர்த்து 1 மணி நேரம் தான் தருவாங்க. ½ மணி நேரம் தான் உங்களுக்கு புக் பண்ணியிருக்கோம். நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணியா? போப்போ. சறுக்கிற மாதிரி இருந்ததுல, அதில் பியோனாலாம் இருந்துச்சா? பியானோ அவன் சறுக்கும் போது டைங் 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 அப்படின்னு பண்ணா அடிக்கணும் தோணும். போனாலும் அடிக்கக்கூடாது. எனக்கு தான் இப்போ எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. அக்காவுக்கு அந்த அலௌட் இல்லை, ஒன்லி till 10 years. ஆமா. நல்லா உடைக்கணும். பிள்ளைங்க கேட்டுகிட்டே இருந்த மாதிரியே உங்களை கூப்பிட்டு போய் விளையாட வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஹாய், இன்றைக்கி வியாழக்கிழமை. காலையிலேருந்து ஒரு வேலையும் ஓடவே இல்லை. காலையிலேருந்துன்னு இல்லை, லாஸ்ட் ஒரு 2-3 நாளாகவே வந்து எந்த வேலையுமே ஓடலை. நான் லாங் வீடியோ எதுவுமே வந்து ஷூட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஷார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கொச்சின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பேக் பெயின் வந்து கொஞ்சம் சிவியராக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக கொச்சின் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன இன்ஜுரி, அதனால் வந்து பெயினாக இருந்தது. அது லாங் ட்ராவல் அப்படின்றனால பெயினை வந்து ஜாஸ்தி ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தெரியல. ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. கால் வலி, கை வலி, இடுப்பு வலி அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 நாளாக வந்து சுத்தமாக முடியல. ரொம்ப நேரம் உட்கார முடியல, படுத்துருக்கவும் முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. கடைக்கு போனாலும் வந்து என்னால் அங்கே ரொம்ப நேரம் உட்கார முடியல, அங்கே இருக்க முடியல அப்படின்றனால இன்றைக்கெலாம் காலையில் போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு வேலையுமே வந்து ஓட மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படியே உட்காந்துருக்கிறதா அப்படின்னு தோணுது. சரி, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் வந்து குனிஞ்சு நிமிந்து பண்ணுற வேலை இல்லை. நின்றுட்டு ஃபஸ்ட்டு 2-3 ஷெல்ஃபு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் உட்காந்துட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்க்கலாம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்னு. ரொம்ப மெனக்கெட்டு இழுத்து போட்டுட்டுலாம் சத்தியமாக பண்ண மாட்டேன். முடிஞ்சால் நின்றுட்டே ஒரு 2 ஷெல்ஃபை பண்ணுவேன். அப்படி முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து உட்காந்துக்குவேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஆக்சுவலாக இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. 6 மணிக்கு தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்ப்போம். ஃப்ரிட்ஜு வெளியவும் பார்த்திங்கன்னா துடைக்காம தான் வந்து வச்சுருக்கேன். உள்ளேயும் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலை. இதை மட்டும் அப்பப்போ இந்த 3 இதை மட்டும் அப்பப்போ தொடச்சி வைப்பேன். ஸோ கீழே வந்து இப்போ தான் காய் வந்து ஃபில் பண்ணேன். இந்த டோர் சைடு வந்து சுத்தமாக நான் எதையுமே வந்து டச் பண்ணவே இல்லை. கவரில் அப்படியே இருக்குது.
ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் தொடச்சி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஃப்ரிட்ஜில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? முட்டை வந்து கவர் வாங்கிட்டு வந்ததை அப்படியே வச்சுருக்கேன். எப்போவும் இதை வந்து பாக்ஸில் எடுத்து வைப்பேன். பாக்ஸில் கூட எடுத்து வைக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். நேற்று வச்ச சாம்பார் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ இதை எடுத்து கீழே தான் ஊற்றணும். அப்புறம் தேங்காய் வந்து எப்போவும் கவர் போட்டு வைப்பேன். கவர் போடாமல் இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அங்கே வந்து கருவாடு இருக்குது. ஸோ அந்த 2 பாக்ஸ் கருவாடு, பட்டர் வச்சுருக்கேன், பீனட் பட்டரு, பன்னீர் வாங்கி வச்சுருக்கேன். இது 2ம் வந்து பாலை வந்து தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் டோரில் வைப்பேன். ஸோ இதை தூக்கி கொண்டு இங்கே வச்சுருக்கேன். மாவாட்டி வச்சுருக்கோம். மாவு வந்து காலியாக போகுது. அதுக்கப்புறம் வந்து காய் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸோ அந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து காயெல்லாம் பாக்ஸ் போட்டு எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன். கீழே வந்து தக்காளி வச்சுருக்கேன். டோர் சைடு பார்த்திங்கன்னா தான் வந்து கொஞ்சம் கன்றாவியாக இருக்கும். நட்ஸ் இருக்குது. அது எதுவுமே வந்து பாக்ஸில் போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் இந்த பாட்டில் வந்து காலியாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே போட்டு வைக்க வேண்டிய நட்ஸ் வந்து வெளியே கவர்லேயே வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த ரவை, ஐயோ ஃப்ரிட்ஜை சத்தம் போடுது, க்ளோஸ் பண்ணிவிட்டு திறக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அது அப்புறம் நட்ஸு தான். இது எல்லாமே நட்ஸு தான். வாங்கிட்டு அப்படியே கவர்லேருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறது, அப்படியே கவர் போடாமையே வச்சுருக்கேன். இது வந்து நட்ஸ் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கேயும் நட்ஸ் தான் இருக்குது. காஃபி பவுடர் வந்து எப்போவும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் நான் வைப்பேன். பாட்டில் வந்து காலியாக இருக்குது. நட்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்குது, சீட்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன். இந்த சைடு ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வந்து பெருசாக நான் எதுவும் வைக்கிறதில்ல. இந்த மாதிரி முழுசாக இருக்கிற இது மட்டும் வந்து வச்சுருப்பேன். ஏதாவது பவுடர்ஸ் அந்த மாதிரி மட்டும் வச்சுருப்பேன். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் அது மட்டும் வச்சுருப்பேன். அப்புறம் வந்து இந்த மில்லட்ஸ்லாம் வந்து எனக்கு வெளியே வச்சா சீக்கிரம் வந்து வச்சிரும். ஸோ அதனால் வந்து அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து வச்சுருப்பேன். ஸோ ஃப்ரீசர் சைடு ஒன்றும் இருக்காது. ஃப்ரீசர் சைடு இருந்தது தான் ஒரு ட்ரேயை வந்து இழுத்து போட்டு உடச்சிட்டாங்க அந்த கிளாஸை. அது வந்து கடையில் சொன்னால் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கின கடையிலேன்னு. ஸோ இன்னும் கொடுக்கல. அளவு மட்டும் சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொடுக்காம வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு பெருசாக எதுவும் இல்லை. இதை தான் க்ளீன் பண்ணணும். என்னோடய ஃப்ரிட்ஜில் டோர் சைடு தான் வந்து ரொம்ப கந்தரகோலமாக வச்சுருக்கேன். அதை தான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து எப்போவுமே கவரில் இருக்கிறத பாட்டில் போட்டு தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். கொஞ்ச நாளாக வந்து அதை விட்டுட்டேன். அப்படியே கவரில் எடுத்து யூஸ் பண்ணுறது, அதை அப்படியே வச்சு பழகிட்டேன். டோர் சைடு மட்டும் க்ளீன் பண்ணாமல் எல்லாத்தையுமே எடுத்து தொடச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையுமே பார்த்துட்ருக்கேன். பேக் பெயின் கொஞ்சம் சிவியராக தான் இருந்தது. ஹாஸ்பிட்டல் போனேன். இன்ஜெக்ஷனு, டேப்லெட்டு, ஃபிசியோ அப்படின்னு பண்ணி இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதில் எழுத்து போட்டு வெயிட் தூக்க வேண்டாம், ஒர்க் அவுட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு தான் இத்தனை நாளாக வந்து ரெஸ்ட்டில் இருந்தேன். இன்றைக்கி வந்து சரி ஓகே, கொஞ்சம் மெதுவாக வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குனிஞ்சு நிமிர்ந்து எந்த வேலையும் பண்ணுறதில்ல. ஒரு வழியாக டோர் சைடு இருந்தது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே பாட்டில் மாற்றி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் இருந்த அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் கூட இப்போ தான் வந்து பிரித்தேன். புதுசாகவே வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தொடச்சிட்டு வெளியேயும் வந்து டோரை நல்லா தொடச்சி விட்டேன். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரிட்ஜை வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃப்ரிட்ஜ் எப்படி வச்சுருப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.